வாழ்ந்திடக்கூடிய சகோதரன் நெகமும் சதையும் போல வாழ்ந்திருந்தோமே, ஆலமரமும் விழுதும் போல இருந்தோமே. ஆலமரம் வேறையா விழுது வேறையா பிரிவதற்கு காலமாச்சே தம்பி. தாய் சொன்ன ஒரே காரணத்துக்காக 14 வருடம் காட்டுக்கு வந்துட்டீங்க. அன்னை சொன்ன வார்த்தைக்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். காட்டுக்கு போட்டு சொன்ன ஒரு நாக்க அட்டியோட இருக்கிறேன். உன்னை பெற்ற தாய் எப்படி வளர்த்தினாரோ வளர்த்தியை விட என்னைத்தான் கையை அண்டை என்னை வளர்த்து வாலிபம் செய்தார்கள். அப்படிப்பட்ட என் அண்ணி என் எதிரே என் முன்னே தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது, தாயை நிந்தித்து பேசக்கூடாது. என் மனம் தாங்காது. அன்னை இட்ட கட்டளையை நான் மீறி போனால் சத்தியத்திற்கு பங்கு வந்து விடும் அல்லவா, நம்முடைய நீதி அழிந்து விடும் அல்லவா, தர்மம் அழிந்து விடும் அல்லவா தம்பி. அண்ணா இங்களாவது சொல்லக்கூடாதா? அண்ணா 1000 முறை எடுத்து சொன்னேன். அன்னையுடைய வார்த்தையை சிறைமேல் கொண்டு அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி போவே நீங்களாவது சொல்லுங்க.
உனதப்பா எனது மாமனார் பேரு முகலும் கீர்த்தி நீதியோட வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு கலங்கு வர வைக்கலாம். அதனால் உன்னுடைய அன்னை எனது அத்தை சொன்ன வார்த்தையை எனது மாமனார் சொல்லி வாக்கா வேத வாக்கு எடுத்துக்கொண்டு வடத்துக்கு வந்துவிட்டோம். 14 வருஷமும் 14 நாளா கழித்து நாட்டு மக்களோடு நலமாக நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தாங்க. இதோ ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமண பெருமானும் தாயார் வழங்கப்பட்ட சீதாதேவியும் 14 வருடத்தை 14 நாட்களாக கழித்து மீண்டும் அயோத்திபுரி வந்து சிறப்போடு நம் நாடாகும். தாயுடைய நாட்டில் பழுது போகும். தம்பி லட்சுமண அண்ணா தம்பி நீங்க காட்டுக்கு வந்த உடனே நம்ம தந்தை என்னன்னா தெரியுமா? என்னன்னா ஐயோ ஒரு சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பேர் பெற்ற ஆகிய சாவுக்கு நம்ம கண்ணிலே பார்க்க முடியாத பாவி நீ மூத்த மகன்
கல்லிலும் முள்ளிலும் கானகத்திலும் அடிக்கிற வெயிலிலும் இடிக்கிற இடியிலும் பெய்கிற மழையிலோ காய்கனிகளை உண்டு வாழ்வது கூட எனக்கு சிரமமாய் இல்லை. அப்படிப்பட்ட என் தந்தையார் பெற்று வளர்த்து பேரு வைத்து ₹1 கொடுத்து என்னை வளர்த்து வாலிபை செய்த என் தந்தையார் அந்த காலம் முடிந்து மடிகிற போது அருகிலே இல்லாத பாவி ஆகிவிட்டேனே. மகனாயிருந்தா தந்தையாருக்கு முதற்கொல்லி வச்சிருப்பேன், தலைப்புலனாயிருந்தா தலைக்கொல்லி வச்சிருப்பேன். கோடி எடுக்கல, கொள்ளிக்கூட உடைக்கல, மீச சொரைக்கல, முன்குடுமை எடுக்கல. என்னை பெற்ற தந்தைக்கு மாண்ட பிறகு நான் மண்ணை தள்ளாத பாவி ஆகிவிட்டேனே. நம்ம அப்பாவுக்கு ஆண் மக்கள் 4 பேர் பிறந்தோம். அந்த காலத்துல நம்ம அப்பா உயிர் தெரியுங்கள ஒருவர் கூட போயிட்டோம். நீங்களும் இல்லையோ? யாருமே இல்லாம தந்தைக்கு ஈமச்சாரிக்கு செய்வதற்கு 4 பேரும் ஒரு ஒளியும் இல்லையா? இல்லாமல் போயிடுவாங்க. ஐயோ! ஒரு தாய்க்கு மகளாக பிறப்பது பெரியது கிடையாது. அவளுக்கு செய்ய வேண்டிய ஏமாச்சடங்கு செய்கிறாங்க பாரு, அதுதான் பெற்றவர்களுக்கு செய்த பெரிய ஒரு புண்ணியமா என்னுடைய கடமை. நான் மூத்த மகன் இருந்தா அவருக்கு கொல்லி கொலை உடைத்து அவருக்கு மண்ணு தள்ள வந்தா நம்ம தந்தையார் 4ஆம் பதிவு போய் சாந்தி அடையும். நான் கொல்லி வச்சா நம்ம அப்பா தெய்வம் பதி சேர மாட்டாரு. வாங்கலன்னா போலாம். அண்ணா அண்ணையே காயே வாங்க போகலாம்.
மறுபடி வாயின்னு கூப்பிட்டாலும் வராது. மறுபடி வந்துட்டா போன்னு சொன்னா போகாது. அது இயற்கை நீதிப்பா. என் மாமனார் உனது தந்தையும் வாங்கி வரப்பிரசாதம் ஆனது ஆகட்டும். நீ அயோத்தி திரும்பு. நான் இருந்து என்ன செய்யும் அந்த கடமை போய் செய்யப்பா. 14 ஆண்டு காலம் கழித்து நான் வந்து விடுகிறேன். உங்க கால்ல விழுந்து கத்தரடே கல்லாவ மனது வாங்கலப்பா. பாசத்தை விட தாயிடத்திலே செய்த சத்தியம் பெருகலாம். சத்தியத்தை மீறிவிட்டால் நீதிக்கும் தர்மத்திற்கும் போய்விடும். அதனால தாயினுடைய வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். எனக்கு பதிலாக நீ அந்த நாட்டை அரசு செய்து நாட்டையும் நாட்டு மக்களையும் குடிமக்களையும் காத்து வருவாயாக. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈமசவங்களை அயோத்தியில செய்ய அண்ணனாகிய ராமச்சந்திரமூர்த்தியும் அதாவது இளைய மகனாக உள்ள லட்சுமண பெருமாளும் தாயாக சீதாதேவி வைத்து வைகை கரமேல் தந்தையாகிய ஈமசவங்களை நாங்கள் இங்கே நாங்களே செய்கிறப்பா. நீங்க அமரக்கூடிய சிமாதானத்துல நான் போய் அமர்வதா ஒரு காலம் நடக்காதப்பா. தம்பி, இந்த ராமர் ஆண்டாள் என்ன, பரவன் ஆண்டாள் என்ன, எல்லாம் ஒன்றுதானே. 14 ஆண்டுகள் ஆகாம வரமாட்டேன் அயோத்தின்னு சொல்லிட்டீங்க. நான் ஒரு இடத்துல எதையுமே நான் கேட்டது கிடையாது. ஆனா 14 ஆண்டுகள் ஆகும் வரை நீ வந்து அந்த ஆட்சி பொறுப்பு எடுத்து அந்த சிமாதானத்தில் அமர் வர நான் போய் உட்காருவதா இல்லை. ஆனா உங்க பாதையில் உன்னுடைய பாதையை தண்ணீரடா மூதாதிகள் அந்த ஹரிச்சந்திரவர்மன் அந்த சமாதானத்துல உன்னுடைய பாதையை அமர்த்தி நீங்க 14 ஆண்டுகள் வரும் வரை அந்த பாதைக்கு நான் சிரமணக்கி அந்த பாதையை தான் அந்த நாட்டை ஆளுவ தவிர நான் உட்கார்ந்து நாட்டை அலுவலுவது கிடையாது. உங்களோட பாதையே கொடுக்கல. அப்படியா? சரி தம்பி, அப்படி நான் கொடுக்கவில்லை என்றால் தம்பி இங்கிருந்து திரும்புவதா? உண்மை.
அதனால் வேறு வழி இல்லாமல் நம்முடைய பாதுகையை கொடுத்து அனுப்புகிறேன். அப்படி ஆகட்டும் சுவாமி. தம்பி அரசு முடிந்து வரைக்கும் 14 ஆண்டு காலம் கழித்து நாங்கள் வருகிறோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் எந்த ஒரு குறை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இதோ பாருங்கள். டக்குனு வரணும். ஆமா போன் பண்ண.